2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு 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 அரசியல் இயக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ நடிகர் விஜய் மாதிரி ஒரு இயக்கம் வந்திருக்காங்க. அது இவர் அந்த 4 புல்லட்டையும் தப்பி அதுக்கப்புறம் வில்லனை கையால அடிச்சு அவனை துவைச்சு ஜெயிக்கிறது தான் ஹீரோ. அதானே சார் விரும்புவான். அப்புறம் நீங்க உட்கார்ந்துட்டு நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிறது மூத்த வழக்கறிஞர் ஐயா நாகராஜன் ஐயா இருக்காங்க. இவங்க அரசியல், பண்பாடு, நாகரிகம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல மூத்த அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஐயா அவங்க கிட்ட இப்போ நடப்பு நிகழ்வுகள், நடப்பு அரசியல் அல்லது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் இது சம்பந்தமான அவங்களோட கருத்து அறிய இருக்கும். வணக்கம் சார். இப்போ நீங்க நிறைய நீண்ட அனுபவம் இருக்கிறது உங்களுக்கு, ஒரு வழக்கறிஞரா அல்லது ஒரு பொது பார்வையாளரா கூட. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் அது சார்ந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா திராவிடம், தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு 2 கோட்பாடுகள் வந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஒரு சாரார் வந்து திராவிட கொள்கையை வந்து ஏற்று செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சில எதிர்குறிப்புகள் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இயங்குறாங்க. இது ஒரு சரியான நிலைப்பாடா இருக்கா? அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், திராவிடம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து தேசியம்தான் முதல்ல இருந்தது. அந்த தேசியம்ங்கிறத காங்கிரஸ்காரங்க வலியுறுத்தி வச்சிருந்த காலம். இன்னைக்கு அந்த தேசியம்ங்கக்கூடியது காமராஜர் இருக்காரு. காமராஜர் இருந்தது வரை நம்ம வந்து ஒரு தேசிய உணர்வோடு இருந்தோம். இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லி ஒரு உணர்வோடு இருந்தோம். நம்ம ஒரு அடிமைப்பட்டு கிடந்து பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றாங்கிறது மட்டும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு பாளையக்காரர்கள் முறைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஊர் பாளையக்காரர் நல்லவரா இருந்தால் நீ பொழைச்ச, நல்லவர் இல்லைன்னு வைங்க உங்களுக்கு கண்டம்னு ஒரு ஜமீனு கண்டம் பண்ணிட்டாருன்னுவா படத்துல. கண்டம் ஆயிருவீங்க. உங்க வீட்டு பிள்ளைகளும் சரிதான், பொண்டாட்டியும் சரிதான், யாரும் கிடையாது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு அடக்குமுறையோ இல்லை ஒரு எந்த உணர்வுகளும் இருக்காத ஒரு ஜடமா தான் வாழணும்னு இருந்தோம். இது ஜமீன்தார் மட்டும்தான்னு கிடையாது. ஜமீன்தாருக்கு வேண்டப்பட்ட ஒரு பிராமணராக இருக்கலாம், ஒரு பிள்ளைமாராக இருக்கலாம். நான் எங்க ஏரியா தூத்துக்குடி ஏரியா சைடில் உள்ளதை வச்சு சொல்றேன். அப்போ நாயக்குமார்கள்ட்டெல்லாம் பேச முடியாது. இல்லை தேவர் ஜமீன் இருக்கும், அவங்ககிட்டையும் பேச முடியாது. ஏன்னா தேவர்கள் தான் முந்தைய ஒரு காலத்தில் அந்த ஊர் கட்டுப்பாடுகள்லாம் பண்ணியிருந்தான். ஸோ இப்படி இருந்ததுலாம் இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி எனக்கு வரும்போது தான் சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாரும் இறங்குனாங்க. எல்லாரும் கூட்டா இருந்து ஒரு சுதந்திரத்தை அனுபவிச்சிட்டோம், அடைஞ்சாச்சு. அப்போ அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் கூட்டா இருக்கணும், ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல தான் காந்தி வந்து எல்லாரையும் ஒரு தேசிய பார்வையில வாங்க, தேசிய நீரோட்டத்துல இருங்க அப்படின்னு கொண்டுட்டு வந்தார். அப்படி தேசிய நீரோட்டத்துல இருக்கும்போதுதான் அதுக்காகவே அவர் பல தியாகங்களை விட்டு கொடுத்துருவோம், பரவாயில்ல, ஏன்னா அவன் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கான் அப்படின்னு முஸ்லிம்களுக்கு காந்தி உதவுனாருன்னுவாங்க. அதாவது சார், இன்னைக்கு இந்த ஹைண்ட் சைட்டுன்னுவாங்க. இன்னைக்கு இருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க செஞ்சதுல எத்தனையோ தப்புகளை இன்னைக்கு அழகாக கரெக்ட் பண்ணலாம். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு எடுத்த முடிவுகள் அது கரெக்ட், அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு உட்கார்ந்து இருந்துட்டு இது எதுக்கு திருச்சியில போய் பெல்ல போட்டாரு, புதுக்கோட்டையில போட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம உட்கார்ந்தா புதுக்கோட்டை இன்னும் பெட்டர் ஸ்பாட்டா கூட இருந்திருக்கலாம். திருச்சி ஒரு வயக்காட்டை கொண்டு போய் கெடுத்து விட்டோமான்னு, அது தப்பா? அப்போ காமராஜர் வந்து பிஹெச்ஏல கொண்டு போய் திருச்சியில் போட்டாரு, எவ்வளோ பெரிய தப்பு. புதுக்கோட்டையில் போட்டிருந்தா, ஏன்னா எம்ஜிஆர் வந்து புதுக்கோட்டையில் கேபிட்டலே மாற்றணும்னாரு. அது உண்மையிலே நல்ல சிஸ்டம். அதெல்லாம் பாதி கேபிட்டலில் உள்ள பாதி பகுதியை கொண்டுட்டு போகிறது ஒரு நல்ல இதான ஒரு செகண்டரி அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு அங்கே தூக்கி வைக்கிறதுன்னு சொல்லி கொண்டு வந்தாருன்னு வைங்களேன். உடனே துக்ளக்குன்னா கேலி பண்ணா. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு தேதிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. தேசியம்னு பேசி
ஒன்றுன்னு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம போய்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திராவிட அப்படின்னு உள்ள வந்தாங்க. ம். அப்ப எதுக்கு வர்றா இன்னைக்கு நீங்களே பாக்குறீங்க, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அட்வொகேட் அசோசியேஷன் அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு கூட்டுல நம்ம இருந்துருவோம்டா. நாளைக்கு இன்னைக்கு அட்வொகேட்டை போட்டு அடிச்சாருன்னா கூட கேட்க ஆள் இல்லை. ம். நம்மளுக்கு வந்து ஒரு அட்வொகேட் இது இருக்கணும் நம்மளுக்கு. ம். அப்ப அட்வொகேட்டுக்குன்னு தனியா ஒண்ணு இருந்தாதான் நம்ம அதுல பொழப்பு நடத்த முடியும். ம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூட்டுக்கு ஒரு ஆளை சேர்க்கிறான், ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான். ம். அந்த கூட்டங்கள் சேர சேர என்ன ஆகுதுன்னா வலிமை பெற ஆரம்பிக்குது. அப்ப சேர்க்கிறவங்க வந்து ஒரு பெரிய தேசிய நீரோட்டத்துல ஒரு அடிமை வாழ்வுல இருந்து அடிபட்டு வந்து ஒரு தேசியம்ங்கக்கூடிய ஒரு எண்ண போக்குக்கு வந்து அதுல காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு 30 வருஷத்துல எல்லாருக்கும் நம்ம பசங்களுக்கு தான் மறந்துடுவானே, கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவான். அடுத்த தலைமுறை வந்தோடனே அவனுக்கு தெரிய கூட செய்யாது. ம். நம்ம கண்டம்னு ஒரு ஜமீன் நம்மளை கண்டம் பண்ணாருன்னு சொல்றது சினிமால காமெடியா பார்த்துட்டு தான் போவோமே தவிர வேற எதுவும் இருக்கா. ஸோ அப்படி இருந்த காலகட்டத்துல தேசியத்தில் நீரோட்டத்துல இருந்து நம்ம வந்து திராவிட அப்படின்னு ஒரு நீரோட்டத்துக்குள்ள வந்தோம். ம். அதுக்கப்புறம் பார்த்தா திராவிடங்கக்கூடிய பிராண்டில் ஒருத்தன் ஏற்கனவே அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அண்ணா திராவிடங்கிறான், இங்க தேசிய முற்போக்கு திராவிடங்கிறான். ஒவ்வொருத்தரும் திராவிடன்னு நிறைய கூட்டணி வந்தாச்சு. அப்போ பார்த்து இது பண்ணாங்க, இது என்னடா இது, நம்ம எந்த பிராண்டை எடுத்து வியாபாரம் பார்க்க முடியும்? எல்லாம் வியாபாரம் தானே பண்றானுங்க. யாராவது ஒருத்தன் சமுதாய நலனோட வந்து நின்று நான் தமிழனுக்காக செய்யறேன்னு சொல்லுங்க. சொன்னான்னா அவன் பின்னாடி 2 பேரும் கூட போக மாட்டான். ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என் பின்னாடி ஒரு பயிலும் வரல. அப்படி சொன்ன ஒருத்தர் வரமாட்டான். அதுக்காக அவன் என்ன செய்யறான்னா அப்படின்னு ஒரு 10 கத்துனாச்சுன்னா ஒண்ணு அப்போ பெரிய என்னமோ கொண்டு போய் இப்ப நாளைக்கு தமிழனுக்கெல்லாம் கொம்பு முளைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வருது. அதாவது மக்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுங்கிறது ஒரு பக்கம், அவனுடைய முட்டாள்தனத்தை பெருக்கி விட்டு அதுல ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட். அதாவது இந்த ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு ஸ்பான்சர் இருப்பான். பல்லுக்கு நீ போனீங்கன்னா சென்சோடைன் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கூச்சமே. நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு நாள் கூச்சிக்கிட்டு தான் இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் சும்மா ஒரு தீர்வு கிடையாது. ஒரு மனசுக்கு ஒரு வித்தியாசமான சினிமா. ஒரே சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு இப்ப போய் உங்களை எம்ஜிஆர் படம் பாருன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு எம்ஜிஆர் படம்னு சொன்னா எனக்கே இப்போ நான் 30 தடவைக்கு மேல பார்த்த ஒரு சினிமாவை திருப்பி இப்ப பார்க்கும்போது கூட பாஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்லையா. ஏன்னா டுடே அவுட் மாடல் ஆயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல இன்னைக்கு ஒரு நியூ மாடல்ல ஒரு வண்டி இறங்கி இருக்குன்னு சொன்னா அவரு நம்ம தமிழர் தான் அப்படிங்க. அவர் தேசியம் சொல்லவே மாட்டார். அது எப்படி தமிழ் தேசியம்னு உங்க வேர்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா நம்ம சீமானை பொறுத்தவரை தமிழே, வேற எல்லாம் ஒன்றும் இங்க இருக்காத. இல்ல அவர் இப்போ சமீபமா அவர் பேசுறதே பாத்தீங்கன்னா திராவிடத்துக்கு எதிரான நிலை வந்து தமிழ் தேசியம் தான் பேசுறாரு. எங்க கோட்பாடு தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிறது, தமிழர் பகுதி தமிழருக்கானது, இது தமிழ் தேசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் கோட் பண்றாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சார், தமிழர் பகுதிங்கிறது எதுல இருந்து நீங்க வரையறைக்கு வர்றீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து பாண்டி நாட்டுக்காரன், எங்க ஊர் தூத்துக்குடி. இவரும் சொல்லுவாரு நான் ராமநாதபுரத்துக்காரன், நான் பெரிய மரவன் கரவன். நான் தூத்துக்குடிக்காரன்டா, பணம் காட்டு நரின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அதாவது வேலைக்காகிற கதையா சார். இன்னைக்கு வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நீ தமிழ அப்படின்னு சொன்னா தமிழ்நாடுன்னா என்னது அத முதல்ல சொல்லு. என்ன பாண்டி நாட்டுக்காரன்டா, அதுவும் தென்பாண்டி நாட்டுக்காரன். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி நான் சிவபெருமானே என் ஊருக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பெரிய இடத்துல உள்ள ஆளு. பாண்டிய வம்சாவளிகள் பூரா தென் பகுதியில தான் ரொம்ப காலமா ஆட்சியிலே இருந்துகிட்டு இருந்தாங்க. நீ இப்போ எந்த தமிழ்நாடை பத்தி பேசுறீங்க? தொல்காப்பியம் தான் முதல்ல நம்மகிட்ட லிட்ரரி சோர்ஸ் உள்ள ஒரு பகுதி.
தொல்காப்பியர் எதை சார் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க? நீங்க கொஞ்சம் அது யோசிச்சு என்ன பார்க்கணும். வரையறுத்திருக்கு அதுல? அதுல தமிழ்நாடுங்கிறது எந்த எல்லை வரை இருக்கு? தமிழகத்தை வந்து 12 பகுதிகளா சொல்றாங்க சார். ம். வடதலை அருவா நாடுன்னு சொல்றாங்க, தென்தலை அருவா நாடுன்னு சொல்லுவாங்க. ம். பிறகு வரிசையா வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ம். அந்த கீழே வர சீதள நாடு, பன்னி நாடு, இங்க தென்பாண்டி நாடு, இப்படி இடங்கள்லாம் இருக்கு. ம். அப்படி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த வடதலை அருவா நாடுன்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னா ம். திருப்பதி மலை வர இருக்கு. ஓ. ம். வடதலை. ம். இப்ப நீங்க தமிழ் இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா ம். வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்றாங்க எல்லாரும். ம். அப்ப வடவேங்கடம் முதல் தென்குமரின்னு சொன்னா கிழக்கு மேற்கு சொல்லல. கிழக்கு மேற்கு அங்க என்ன இருக்குன்னா கடல். ம். ம். நீங்க வந்து அப்போ எப்படா நீ மேற்குல எப்படி நீ கடல்னு சொல்ல, சேர நாடாது சரி நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன்பா, தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதி தான்னு சொல்லி. ம். ஆனா அது எப்படியா அதுக்கு அங்க சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ம். ஆனா ஏழில் மலை ம். குடகு நாடு, ம். குடகுங்கக்கூடிய மாவட்டம் இன்னைக்கு எங்க இருக்கு? கர்நாடகாவுல. கர்நாடகால இருக்கு இல்லையா? ம். அப்ப குடகு பகுதி, ஊட்டிக்கு அந்த பின்பக்கங்கள் பூராமே குடகு மலை சார்ந்த இடங்கள். ம். ஏழில் மலை அப்படின்வாங்க. ம். நன்னன் ஆட்சி பண்ணது அங்க. ஆனா இன்னைக்கு நான் கூட வந்து பெரும்பாலாட்டு படையில ஏதோ ஒரு இதுல இப்ப பார்த்தேன், ம். கோசர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ம். கோசர் நாடுங்க கூடியது ம். இங்க எங்க நம்ம அந்த ஏலகிரி மலையா அந்த பகுதி பக்கத்துல வந்தாச்சுன்னு இவனுங்களா ஒரு அப்படி நம்பப்படுதான். யார் நம்பிக்கிட்டு இருக்கா? நீ நம்புவ? ம். கோசர் அன்னைக்கு அவன் நன்னன் ஆட்சி புரிஞ்சது ஏழில் மலை பகுதியை ஆண்டவங்க. ம். இன்னைக்கு சங்க தமிழ்ல வந்து 1/3 பங்குக்கு மேல வாழ்ந்தவங்க வந்து மேற்கு பகுதியை, சேர நாட்டு பகுதியை சார்ந்தவங்க. அந்த காலத்துல வந்து ஏழில் மலையும் சேர நாட்டுடைய ஒரு பகுதி. இன்னைக்கு திருப்பதி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் ஹிஸ்டரியை பத்தி உங்களுக்கு ரியல் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒண்ணு ரியலா ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு வச்சிருக்கிறேன் சார். அதுல நான் பண்றேன். ஆனால் ஏழில் மலைங்க கூடியது உடுப்பிக்கும் பட்களுக்கும் நடுவுல உள்ள பகுதி. அப்ப உடுப்பிக்கும் மேல வர தமிழ்நாடு தான். இப்போ எல்லாம் இன்னைக்கு வந்து எங்க போயிட்டு கர்நாடகாவுக்கு போயிட்டு, இவன் நான் கேரளாக்காரன், நாங்க கேரளைட்ஸ், நாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரி, எங்களுக்கும் தமிழனா அப்படின்னு கேவலமா பாக்குற லெவல்ல இருப்பான். அவன் என்னடான்னா தெலுங்குல போய் நீங்க உட்காந்து எதையாவது சொன்னீங்கன்னா உதச்சி அனுப்பி விட்ருவான். மதராஸ் மனதேன்னுவான். பிறகு திருப்பி இன்னைக்கு அவங்க திருப்பதி எங்க இதுன்னு சொல்லியாச்சு, திருப்பதி அங்க போயாச்சு. இல்ல, நான் அதுக்காக தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல நம்மளோட தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அது மகாராஷ்டிரா இருக்கலாம், பெங்களூர், கர்நாடகா பெங்களூர் இருக்கலாம், டெல்லியா இருக்கும், குஜராத், எல்லா இடத்துலயுமே நம்ம தமிழர்கள் வந்து ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட இந்தியாவில் நம்ம வாழும்போது தமிழர் பகுதியில தமிழருக்கு தான் முக்கியத்துவம், தமிழர் மட்டும்தான் ஆளணும். இப்ப அவர் ஏன் அந்த விஷயத்தை கொண்டு வர்றாருன்னா, வேற்றுமொழிக்காரர்கள் பிறப்பால் வேற்றுமொழியா இருந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து அவங்க ஒரு உச்ச நிலைக்கு வரும்போது அவங்க பதவிக்கோ இல்ல அதிகாரத்துக்கு வர்றத எதுக்குறாரு. இல்ல இப்ப நானும் உங்களோட என்ன சார் சொன்னேன், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாட்டுல நீ எம்ஜிஆரை வந்து நீ மலையாளின்னு சொல்லு, மலையாளி அவரு சேர நாட்டுக்காரன் தானே. சேர நாடு தமிழ்நாடு கிடையாது. நான் அப்போ வந்து சங்க இலக்கியத்துல சேர நாட்டுல இருந்து வந்த 1/3 பங்குக்கு மேல சேர நாட்டு பகுதியில் உள்ள புலவர்கள் பாடின பாடல் இந்த 1000 வருஷத்துக்கு முந்தி அங்க தமிழ் தான். இப்போ எடக்கல் கேவ்ஸ் தான் இப்ப உள்ளே பழமையான கல்வெட்டு தமிழ்லே இருக்கு. எடக்கல் கேவ்ஸ் நம்ம வயநாட்டுல நீங்க போய் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா, நீ எம்ஜிஆர் வந்து மலையாளி கிடையாது அப்படின்னு சொன்னீன்னா அப்போ தமிழ்நாடு கிடையாது. அப்ப நீ யாருன்னு நான் என்ன ரூட் எங்க இருக்கு? நீ மொஹஞ்சதாரோக்காரன்ல நீ சொல்லிட்டு இருக்க. நான் மொஹஞ்சதாரோ, நான் லெமூரியா, அப்ப போய் ஆப்பிரிக்கால தான் போய் ஆட்சி பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, அவரு வந்து அவரை மாதிரி ஒரு நபர் வந்து தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவைதான் இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மேலேயும் குதிரை ஓட்டுறதுக்கு ஒரு குரூப் காத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஆள் சவுண்ட் விடுறதுக்கு இருக்கதான் வேணும். ஆனா இந்த பெரியார் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு.
பெரியார் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து எதனால நிறைய பேர் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்னா, நம்ம அடிமைப்படுத்துறது மாதிரி இவங்க எல்லாரும் மேல் ஜாதியினர் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல அன்னைக்கு அவர் செய்தது சரி. கொஞ்சம் கத்தி விட்டாரு, அடிடா பாம்பையாவது பாப்பானையாவது பாய்ச்சுன்னா முதல்ல பாப்பானை அடி அப்புறம் பாம்பு அடின்னாரு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு எந்த பிராமணன் நம்மளை பார்த்து பயப்பட நம்மளை கெடுக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கானு இன்னைக்கும். பட் என்ன சொல்றேன்னா, பிராமணன் இன்னைக்கு பாவம் போல இருக்க, இன்னைக்கு அவனுக்கு நம்ம தான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் போல இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் சொல்றேன். அந்தந்த காலகட்டத்துக்கு இன்னைக்கு உனக்கு என்ன இடைஞ்சல் இங்க தமிழனுக்கு வந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. தமிழனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு சொல்லு. அதை விட்டுட்டு வைகோபால் சாமி எப்படி அரசியலுக்குள்ள வரலாம்? இப்போ இந்த புரிதல், இந்த ஒரு நாலேஜ் வந்து அந்த சீமான் அவருக்கு வந்து இல்லைங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா கண்டிப்பா கிடையாது, அவருக்கு நிறைய உண்டு சார். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், என் பிராண்ட் இது சார். இன்னைக்கு ஒருத்தர் பிராண்ட் ஒருத்தர் சொன்னேன் லெசன்ஸோட அப்படின்னு போடுவான். உனக்கு பல்லு தேய்ச்ச உடனே கூச்சம் போயிரும். ஐஸ்கிரீம் சாப்பிடவே முடியல. நீங்க அந்த ஆட் பார்த்துருப்பீங்க. சென்சுடைன் வச்சு தேய்ச்சேன். இப்ப நான் ஹாட் காஃபி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவேன். எங்க சாப்பிட வச்சு பல்ல தேய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிலாம் ஒன்றும் நடந்துடாது சார். ஒரு பிராண்ட் விற்கிறவனுக்கு தெரியும் சார், இது வந்து சும்மா சொல்லி ஒரு அரசியல் வியாபாரம். என்னோட பிராண்ட் இது சார். ஏன் வியாபாரம்? விஜய்க்கு தெரியாதா ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டா 100 பேர் சாவானா இல்லையான்னு? சுட்டுறாங்கல்ல, நீங்க தான் பாக்கீங்கல்ல. விஜய்னு இல்லை, எல்லாம் இப்ப கொஞ்ச காலமாவே நம்ம பார்த்தோம்ல. ஹீரோ கையில ஒத்த துப்பாக்கி இருக்கும், சுத்தி வர 100 பேர் துப்பாக்கியால சுட்டு இருப்பாங்க. இவரு மேல சூடே படப்படாது. ஹீரோ கடைசியா ஒத்த துப்பாக்கி வச்சு 100 பேரையும் சுட்டுருவாரு. கடைசியில வில்லன் ஒருத்தன் தான் இருப்பான். அப்போ இவரு கையில ஒரு புல்லட்டும் இருக்காது. கடைசியா பாத்தீங்கன்னா வில்லன் கையில 4 புல்லட் இருக்கும். இவர் அந்த 4 புல்லட்டையும் தப்பி அதுக்கப்புறம் வில்லனை கையால அடிச்சு அவனை துவைச்சு ஜெயிக்கிறது தான் ஹீரோ. அதானே சார் விரும்புவான். அப்புறம் நீங்க உட்கார்ந்துட்டு முதல் ஷாட்டே வில்லனை சுட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்க.